ஹலோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டெப் பார்ஸ். அதாவது வேரியஸ் கிராஸ் செக்ஷன் இருக்க ஒரு பாரோட ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் எலாங்கேஷன் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கறத இதில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் ஃபார்முலாஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா லோட் பை ஏரியா பி பை ஏ. ஸோ ஏ வந்து சப்போஸ் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா பை பை 4 டி ஸ்கொயர், ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா பி இன்டு டி. ஸோ வாட் எவர் த கிராஸ் செக்ஷன் we have based on that we have to take the area value. Second என்ன அப்படின்னா strain. Strain E is equal to change in length. அது linear strain, change in length divided by original length. Change in length வந்து dl அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் லென்த் வந்து என்ன அப்படின்னா எல். அது வந்து ஸ்ட்ரெயினுக்கு. அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் E. Young's modulus E is equal to stress by strain. So strain is equal to stress by Young's modulus. So இப்போ formula substitute பண்ணோம் E is equal to sigma என்ன அப்படின்னா sigma வந்து load by area. Then strain formula என்ன அப்படின்னா dl by L that is equal to P by AE. Then dl elongation is equal to elongation or change in length that is equal to PL by area. So this is how using the basic formulas of stress and strain and Young's modulus value, we have to get the change in length formula. Change in length is equal to load into length divided by area into Young's modulus value. So this is for a single section. Suppose இதுவே வந்து multi section different diameterல இருந்தது அப்படின்னா எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். So there is a step bar. ஸ்டெப் பார்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ரெண்டு கேஸா பிரிச்சுக்கலாம். கேஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஃபார் த ஸ்டெப் பார் அலாங் த ஆக்சிஸ் எ சிங்கிள் லோட் வில் பி ஆக்டிங். பிங்கிற லோடு வந்து அலாங் த ஆக்சிஸ் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் நம்பர் 1, போர்ஷன் நம்பர் 2, போர்ஷன் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் போர்ஷனோட லென்த் என்ன அப்படின்னா L1, செகண்ட் போர்ஷனுக்கு L2, தேர்ட் போர்ஷனுக்கு L3. ஏரியா என்ன அப்படின்னா A1, A2, A3. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன் உள்ள ஒரு ஸ்டெப் பார். இதை வந்து ஆக்சியலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு புல்லிங் லோட் இல்ல அப்படின்னா ஒரு டென்சைல் லோட அப்ளை பண்றோம். இது கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா ஸ்டெப் பாரோட ஒவ்வொரு வேரியேஷன் பார்ட்லயும் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் லோட் P1, P2, P3 இந்த மாதிரி வேரியஸ் ஆஃப் லோட்ஸ் ஆக்ட் பண்ணா எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கேஸ் 1 வரலாம். கேஸ் 1ல போர்ஷன் 1 மட்டும் எடுத்துக்கிறேன். போர்ஷன் 1ல change in length dl1 is equal to நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா load into length divided by area into Young's modulus value. Length L1, area வந்து என்ன அப்படின்னா 1. காமன் லோடுனால P, சேம் மெட்டீரியல் அப்படின்னா E, காமன் E. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், அதாவது ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனும் ஒவ்வொரு மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா E1, E2 அதே மாதிரி பிரிச்சுக்கலாம். இதே மாதிரி கிராஸ் செக்ஷன் 2, போர்ஷன் 2க்கு என்ன அப்படின்னா load into length divided by area into Young's modulus. போர்ஷன் 3க்கு என்ன அப்படின்னா load into length 3 divided by A3 into E. So total elongation DL is equal to summation of all the elongation. ஒவ்வொரு போர்ஷன்ல உள்ள இண்டிவிஜுவல் எலாங்கேஷனை நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எலாங்கேஷன் கிடைச்சிடும். ஸோ டோட்டல் எலாங்கேஷன் DL is equal to PL1 by A1E plus PL2 by A2E plus PL3 by A3. இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டோட்டல் எலாங்கேஷனை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இல்ல பிஐயும் காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா we can get like L1, A1, L2, A2, L3, A3. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா E1, E2, E3 போட வேண்டியிருக்கும். லோடு மட்டும் என்ன அப்படின்னா காமன். ஸோ திஸ் இஸ் ஹவு we can form the formula for change in length. சரிங்களா? இப்போ ஒரு ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். The bar shown in figure is subjected to tensile load of 160 kilonewton. அதாவது ஒரு பார் கொடுத்துருக்காங்க. பார் வந்து 2 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு. பாக்குறதுக்கு 3 செக்ஷன் மாதிரி இருக்கும். பட் இந்த ரெண்டு செக்ஷனோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 6 சென்டிமீட்டர் தான். ஸோ ரெண்டுமே சேம் டயமீட்டருங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து சிங்கிள் செக்ஷனா எடுத்துக்கிறோம். செக்ஷன் நம்பர் 1, இதை வந்து செக்ஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதோட டோட்டல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட டயமீட்டர் என்னங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம்
இந்த போர்ஷனோட லென்த் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இதை வந்து காமனா ஒரு டென்சைல் லோடு பி அப்ளை பண்றாங்க. ஸோ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருங்க அப்படின்னா 160 கிலோ நியூட்டன், தட் இஸ் ஈக்குவல் டு 160 இன்ட்டு 10⁻³ நியூட்டன். கிலோ நியூட்டன்ல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, the middle portion, the stress of the middle portion is limited to 150 newton per m square. அதாவது stress portion 2ல என்ன அப்படின்னா 150 newton per mm square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Determine the diameter of middle portion if the total elongation of the bar is 0.2 mm. அதாவது total elongation dl is equal to 0.2 mm இருந்தது அப்படின்னா போர்ஷன் 2 ஓட டயமீட்டர் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி மிடில் போர்ஷன். அதே மாதிரி லென்த் ஆஃப் தி மிடில் போர்ஷன் என்ன அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ டயமீட்டர் ஆஃப் 1 என்ன அப்படின்னா 6 சென்டிமீட்டர், தட் இஸ் 60 mm. லென்த், டோட்டல் லென்த் L is equal to 40 சென்டிமீட்டர், தட் இஸ் 400 mm. இதெல்லாம் நம்ம டயக்ராம்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ த கிவன் டேட்டாஸ் ஆர் லோட் இஸ் கிவன் அண்ட் stress at section 2, total elongation, diameter of section 1, total length, இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மிடில் போர்ஷனோட டயமீட்டரையும் மிடில் போர்ஷனோட லென்த்தையும் என்ன பண்ணிக்கணும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி இந்த சம்மை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலா there are two determination. First one என்ன அப்படின்னா diameter of the middle portion and the length of the middle portion. ஸோ டயமீட்டர் எங்க இருக்கும் அப்படின்னா டயமீட்டர் எங்க இருக்கும் அப்படின்னா ஏரியால இருக்கும். ஏரியா ஃபார்முலால டயமீட்டர் இருக்கும். ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா 5/4 டயமீட்டர் ஸ்கொயர் ஃபார் போர்ஷன் 2 அப்படிங்கிறதுனால டயமீட்டர் 2 ஸ்கொயர். ஏரியா எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஸ்ட்ரெஸ் 2 இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா 2. ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து சம்ல கொடுத்துருக்காங்க 150 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸோ ஸ்ட்ரெஸ் தெரியும் அப்படின்னா லோடும் தெரியும் அப்படின்னா லோடு என்ன கொடுத்துருக்காங்க 160 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க. லோடு தெரியும், ஸ்ட்ரெஸ் தெரியும் அப்படின்னா we can calculate ஏரியா. ஏரியா தெரியும் அப்படின்னா we can calculate diameter. ஸோ இதான் வந்து டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான அப்ரோச். சரிங்களா? லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான அப்ரோச் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். லென்த் எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஃபார்முலா இருக்கும். ஸ்ட்ரெயின் ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா லைக் சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த் சம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் லென்த் தெரியும் அப்படின்னா என்னால ஒரிஜினல் லென்த் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ கிவன் ஸ்ட்ரெஸ் வேல்யூல இருந்து டயமீட்டரும் கிவன் எலாங்கேஷன் வேல்யூல இருந்து we can calculate length value. அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to calculate diameter value. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன சிக்மா 2 is equal to 150 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் சம்ல கொடுத்துருக்காங்க. we have to maintain everything in Newton and mm. அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கால்குலேஷன் என்ன இருக்கும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? தென் லோட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 160 கிலோ நியூட்டன். ஸோ 160 இன்ட்டு 10⁻³ நியூட்டன். ஸோ ஸ்ட்ரெஸ் 2 இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா 2, தட் இஸ் 150 இஸ் ஈக்குவல் டு லோட் 160 இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை ஏரியா 2. இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஏரியா 2 இஸ் ஈக்குவல் டு 1066 மில்லிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். தென் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 5/4 d2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1066. ஸோ இதுல இருந்து d2 கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னா 36.85 mm. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ தெரியும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா வச்சு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணிடலாம் டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் we have to calculate the length value. சரிங்களா? லென்த் வேல்யூக்கு என்ன தேவை அப்படின்னா எலாங்கேஷன் வேல்யூ தெரியணும். எலாங்கேஷன் சம்ல கொடுத்துருக்காங்க. டோட்டல் எலாங்கேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.2 mm. டோட்டல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 400 mm. ஸோ எலாங்கேஷன் ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா எலாங்கேஷன் இஸ் ஈக்குவல் டு there are two portions p into L1 divided by A1 into E plus p into L2 divided by A2 into E. ங்கிறது யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சம்லே கொடுத்துருக்காங்க. டேக் E வேல்யூ 2.1 into 10⁻5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். நார்மலா வந்து ஸ்டீல் தான் கொடுப்பாங்க. ஸ்டீலுக்கு என்ன இருக்குன்னா 2 into 10⁻5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி கெட் தி ஆன்சர். சப்போஸ் யங் ஸ்மால் வேல்யூ சம்ல கொடுக்கலனா கூட யூ கேன் டேக் 2.1 into 10⁻5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அதை எடுத்துக்கலாம். ஸோ E is equal to 2.1 into 10⁻5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்.
load is equal to 160 kilonewton, 160 into 10 power 3 newton. A1 என்னன்னு பார்க்கணும். A1 கண்டுபிடிக்கணும். pi by 4 d1 square. pi by 4 d1 என்ன அப்படின்னா 60 mm. சம்ல கொடுத்துருக்காங்க, சம்ல டயக்ராம்ல கொடுத்துருக்காங்களா. A1 போர்ஷனோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் அப்படின்னா mmல மாத்தீங்க அப்படின்னா 60 mm square. That is equal to, we can get some answer. And A2 வேல்யூ ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், முதல் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1066 mm square. சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா A1 தெரியும், A2 தெரியும், E தெரியும், லோடு வேல்யூ தெரியும், என்ன தெரியும், L தெரியும். டோட்டல் லென்த் L1 L2 மட்டும் தெரியாது. ஸோ டோட்டல் லென்த் L is equal to L1 plus L2. ரெண்டு லென்த்தையும் கூட்டினாதான் டோட்டல் லென்த் வரும். டோட்டல் லென்த் வந்து 400 mm, L1 plus L2. ஸோ L1 is equal to 400 minus L2. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோ. L1 in terms of L2ல எடுத்துக்கணும். எடுத்துட்டு we can substitute in elongation equation. Elongation equation என்ன அப்படின்னா dl is equal to PL1 divided by A1E plus PL2 divided by A2E. Substitute பண்ண அப்படின்னா L is equal to நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி L1 plus L2, that is equal to 400 mm. So L1 is equal to 400 minus L2. இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ dl is equal to சம்ல என்ன கொடுத்துருக்காங்க 0.2 mm. That is equal to load 160 into 10 power 3. L1க்கு பதிலா என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா 400 minus L2 divided by A1 வந்து என்ன அப்படின்னா pi by 4 60 square, E value 2.1 into 10 power 5 plus load value 160 into 10 power 3 into L2 value, L2 அப்படியே வச்சுக்கலாம். Then A2 ஓட வேல்யூ 1066 millimeter square into 2.1 into 10 power 5. இப்போ இதுல எது மட்டும் எனக்கு தெரியாம இருக்கு அப்படின்னா L2 மட்டும் தெரியாம இருக்கு. நான் L2 கால்குலேட் பண்ண அப்படின்னா L2 is equal to 207.14 mm, which is nothing but 20.714 centimeter. So this is how we can calculate the length of the middle portion. சரிங்களா. ஸோ இந்த மிடில் போர்ஷன் அப்ரோச் பண்றதுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம், கிவன் டேட்டாவை எப்படி மாத்துறோம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். தென் கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2 என்ன, இதே மாதிரி ஒரு ஸ்டெப் பார். ஸ்டெப் பார்ல லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அலாங் த ஆக்சிஸ் காமன் லோட் அப்ளை பண்ணியிருந்தாங்க, லோடு P அப்படின்னு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இது வந்து என்ன பண்ணோம், கேஸ் 1 அப்படின்னு பார்த்தோம். கேஸ் 2 என்ன அப்படின்னா ஸ்டெப் பார்ல ஒவ்வொரு வேரியன்ஸ்லயும், அதாவது எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் இன் டயமீட்டர் இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லோடு வந்து ஆக்ட் ஆகலாம். எனி டைரக்ஷன், அது எலாங்கேஷனா இருக்கலாம், இல்ல கம்ப்ரஷனா இருக்கலாம். லைக் P1, P2, P3, P4, இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியன்ஸ்லயும் டிஃப்ரெண்ட் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது கேஸ் 2. கேஸ் 2 எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் மெத்தட். சூப்பர் பொசிஷன் மெத்தட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஸ் 2 வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஒரு சம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு சம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டெப் பார், மிடில் போர்ஷன், ரைட் சைடு போர்ஷன் அண்ட் லெஃப்ட் சைடு போர்ஷன். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க வந்து P1, இந்த பாயிண்ட்ல P2, இந்த பாயிண்ட்ல P3, தென் இந்த பாயிண்ட்ல P4. சரிங்களா. இந்த மாதிரி 4 போர்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் லோட் கொடுத்துருக்காங்க. லென்த் என்ன அப்படின்னா இது 120 சென்டிமீட்டர், இந்த போர்ஷன் வந்து 60 சென்டிமீட்டர், இது 90 சென்டிமீட்டர், இது லென்த். தென் டயமீட்டர் கொடுக்காம ஏரியாவே டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் போர்ஷனுக்கு வந்து என்ன அப்படின்னா 625 mm ஸ்கொயர், செகண்ட் போர்ஷனுக்கு என்ன அப்படின்னா 2500 mm ஸ்கொயர், தேர்ட் போர்ஷனுக்கு என்ன அப்படின்னா 1250 mm ஸ்கொயர். இந்த மாதிரி ஏரியாவை என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. 3 போர்ஷனுக்கும் ஏரியா கொடுத்தாச்சு, 3 போர்ஷனுக்கும் லென்த் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சம்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோடு P1, P2, P3. P1 வேல்யூ 45 நியூட்டன், P3 வேல்யூ 450, P4 வேல்யூ 130, P2 வேல்யூ வந்து கொடுக்கல, அதுதான் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தென் யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ E is equal to 2.1 into 10 power 5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர், அதுவும் கொடுத்துருக்காங்க ஃபார் ஸ்டீல். ஸோ இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க, அந்த அன்னோன் லோட் வேல்யூ என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிட்டர்மைன் தி டோட்டல் எலாங்கேஷன். டோட்டல் எலாங்கேஷன் என்னது, DL.
அதுவும் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். டிஎல் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். லோடு 2 என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். லோட எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நம்ம மெக்கானிக்ஸ்ல படிச்ச ரிசால்விங் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸை ரிசால்வ் பண்றது மூலமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்டுபிடிக்கிறேன். இதுல ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்றதுக்கு பாரு அந்த ஸ்டெப் பார வரையறேன் 3. ஸோ P1 லெஃப்ட் சைடு, P2 ரைட் சைடு, P3 லெஃப்ட் சைடு, P1, P2, P3, P4 என்ன அப்படின்னா ரைட் சைடு. லெஃப்ட் சைடு போற ஃபோர்ஸ்லாம் ஒன் சைடு வச்சுக்கோங்க. P1 plus P3 is equal to P2. ரைட் சைடு போறதெல்லாம் இந்த சைடு வச்சுக்கோங்க. P4. P1 வேல்யூ சம்ல 45 plus P3 வேல்யூ 450, P2 வேல்யூ தெரியாது, then P4 வேல்யூ 130. இதுல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம P2 கண்டுபிடிச்சிடலாமா? P2 மட்டும் வச்சிட்டீங்க அப்படின்னா 45 plus 450 minus 130 is equal to 365 kilonewton. ஸோ P2 வேல்யூ என்ன ஆயிடுச்சு? கிடைச்சிருச்சு. ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்றதுக்கு லெஃப்ட் சைடு போற ஃபோர்ஸ் P1 and P3 அதை ஒரு சைடு வச்சுக்கணும். அண்ட் ரைட் சைடு போறது P2 and P4 அதை இன்னொரு சைடு வச்சுக்கணும். ஸோ இது மூலமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அன்னோன் ஃபோர்ஸை வந்து நான் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி டோட்டல் எலாங்கேஷன் ஃபைண்ட் பண்றதா என்ன அப்படின்னா கொஞ்சம் டஃபா இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ சூப்பர் பொசிஷன் மெத்தட். ஸோ நாம என்ன பண்றேன் அப்படின்னா நான் இந்த 3 போர்ஷனையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறேன். போர்ஷன் நம்பர் 1, போர்ஷன் நம்பர் 2 அண்ட் போர்ஷன் நம்பர் 3. தென் அவங்க கொடுத்துக்க லோட் வேல்யூ அதை எழுதுறேன். P1 என்ன அப்படின்னா 45 kilonewton இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. தென் P2 வந்து கம்ப்ரஷன் ரைட் சைடு டைரக்ஷன் எவ்வளவுனா P2 வேல்யூ வந்து 365 kilonewton. சரிங்களா? அதுக்கப்புறம் P3 இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுதுன்னா P3 ஆக்ட் ஆகுது. P3 எவ்வளவு அப்படின்னா 450 kilonewton. அப்புறம் இந்த பாயிண்ட்ல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா P4 அதாவது 130 kilonewton ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இது P2 என்ன அப்படின்னா P1. ஸோ இந்த மாதிரி 3 போர்ஷனையும் தனித்தனியா வரைஞ்சிட்டேன். இப்போ நான் இதை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்றேன்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் போர்ஷன். இதுல வந்து ஒரு 45 kilonewton இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் போர்ஷனை மட்டும் எடுத்தேன் அப்படின்னா இந்த பக்கம் ஃபோர்ஸ் வச்சேன்னா இந்த பக்கமும் ஃபோர்ஸ் வைக்கணும், அப்பதான் பேலன்ஸ் ஆகும். இந்த சைடு 45 வச்சிருக்கணும், அப்போ இந்த சைடு வைக்கணும் 45 kilonewton வைக்கணும். அது நான் எங்க இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 365 இருக்கா, 365ல இருந்து நான் 45 கழிச்சிடுறேன். அப்போ என்ன இருக்கும்? 320 தான் இருக்கும். ஸோ செகண்ட் போர்ஷன்ல கம்ப்ரஷனுக்கு எவ்வளவுதான் இருக்கு? 320 தான் இப்போ மீதி இருக்கு. சரிங்களா? 320 இருக்கு. ஓகே, செகண்ட் போர்ஷன் ஓகே. இந்த சைடு என்ன இருக்கு அப்படின்னா 450 இருக்கு. அதை அப்படி வச்சுக்கோங்க. தென் தேர்ட் போர்ஷன் எடுங்க. தேர்ட் போர்ஷன்ல ரைட் சைடு என்ன இருக்கு அப்படின்னா 130 இருக்கு. ஸோ இதுக்கும் லெஃப்ட் சைட்ல ஃபோர்ஸ் போட்டேன் அப்படின்னா நான் எவ்வளவு போடணும்? 130 kilonewton போடணும். அப்போ இங்க என்ன எவ்வளவு எடுத்துக்கணும்? 130 கடன் வாங்கிக்கிறோம். ஸோ 450ல 130 போச்சு அப்படின்னா 320 kilonewton. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லா பாக்ஸுக்கும் வந்துட்டான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து எலாங்கேஷன், செகண்டுக்கு வந்து 320 கம்ப்ரஷன், அண்ட் தேர்டுக்கு வந்து என்ன அப்படின்னா எலாங்கேஷன். ஸோ 3ஐயும் செப்பரேட்டா பிரிச்சாச்சா? இந்த மாதிரி சூப்பர் போர்ஷன் பண்றதுக்கு 3 போர்ஷன் என்ன பண்ணணும்? தனித்தனியா பிரிக்கணும். தனித்தனியா பிரிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போர்ஷன் AB1 45 and second portion BC 320, sorry compression is 320 and 320, and third portion elongation 130 and 130. இந்த மூணுக்கும் total elongation நான் ஃபார்முலா எழுதுனா total elongation is equal to load at AB into length of AB divided by area of AB into E. Similarly, plus load of BC, length of BC divided by area of BC into E, plus load of CD, length of CD divided by area of CD into E. இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ என்ன அப்படின்னா we have to check the nature of load. AB வந்து என்ன அப்படின்னா டென்சைல் பாசிட்டிவ், BC வந்து கம்ப்ரஷன் நெகட்டிவ், தென் CD வந்து நேச்சர் ஆஃப் லோட் வந்து டென்சைல், ஸோ பாசிட்டிவ். ஸோ டென்சைல் அப்படின்னா என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க. கம்ப்ரஷன் என்ன அப்படின்னா நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can solve. லோட் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 45 kilonewton, 320 kilonewton, then 130 kilonewton.
இந்த லோட்ல போய் நம்ம P1 P2 வந்து என்ன பண்ணக்கூடாது, சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. P1 P2 பேலன்ஸ் பண்ணி நம்ம லோடு ஃபைண்ட் பண்ணிட்டோம். அந்த போர்ஷன்ல உள்ள லோட மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஏரியா சம்ல கொடுத்துருக்காங்க. A1 A2 A3 L1 L2 L3 இந்த எல்லா லென்த்துமே சம்ல கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we can get the total elongation value 0.4914 mm. Okay, thank you.